நபி சாலிஹ். தமூத் மக்கள். தமூத் பழங்குடியினர் ஒரு பழங்கால மக்கள். அவர்கள் மேம்பட்ட நாகரிகத்திற்கும் மலைகளை குடைந்து வீடுகளையும் அரண்மனைகளையும் உருவாக்கும் ஈர்க்கக்கூடிய கட்டிடக்கலை திறனுக்கும் பெயர் பெற்றவர்கள். எவ்வளவு செழிப்பு இருந்த போதிலும் அவர்கள் சிலைகளை வணங்கியும் பல கடவுள்களை வழிபட்டதாலும் இறைவனால் அல்லாஹ் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அருட்கொடைகளை புறக்கணித்தார்கள். தமூத் பழங்குடியினர் ஒரு பண்டைய அரேபிய பழங்குடியினர் ஆவர். அவர்கள் அல்ஹிஜ், இன்றைய மதாயின் சாலி எனும் பகுதியில் வாழ்ந்தவர்கள். மலைகளையும் பாறைகளையும் குடைந்து அற்புதமான இருப்பிடங்களை உருவாக்கிய தங்கள் கட்டிடக்கலை திறனுக்காகவும் அவர்களது செழிப்பிற்காகவும் வலிமைக்காகவும் அறியப்பட்டவர்கள். அவர்களை நேர்வழிக்கு திரும்ப அழைத்து வர இறைவனால் அல்லாஹ் அவர்களில் ஒருவரான நபி சாலிஹ் அனுப்பப்பட்டார். அவர் தனது ஞானத்திற்கும் நற்பண்புகளுக்கும் அவர்களிடையே அறியப்பட்டார். وإلى ثمود أخاهم صلحا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غين فتح ياء سكون راء ضمها قد جاءتكم بينة من ربكم هذا الكسر ها ناقة الله لكم إية فذروها تأكل في أرض الله ولا تمسوها بسوء فيأخذكم عذاب أليم. தமூத் சமூகத்தினரிடம் அவர்களுடைய சகோதரரான சாலிஹை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமூகத்தினரே, அல்லாஹ்வை தொழுங்கள், அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. நிச்சயமாக உங்களிடம் உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான ஆதாரம் வந்துள்ளது. இது உங்களுக்காக அல்லாஹ்வின் ஒட்டகச்சிவிங்கி ஒரு அத்தாட்சியாகும். ஆகையால் இதை தின்று திரிய விடுங்கள். அல்லாஹ்வின் பூமியில் இதை தீங்குடன் அணுகாதீர்கள். அவ்வாறு செய்தால் வேதனைமிக்க தண்டனை உங்களை பிடிக்கும். திருக்குரான் சூரா அல்-அராஃப் வசனம் 73. وإلى ثمود أخاهم صلحا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غين فتح ياء سكون راء ضمها هو أنشاكم من الأرض واستعمركم فيها فاستغفروه ثم توبوا إليه إن ربي قريب مجيب. தமூத் சமூகத்தினரிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிஹை தூதராக அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமூகத்தினரே, அல்லாஹ்வை வழிபடுங்கள், அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அவனே உங்களை பூமியிலிருந்து படைத்து அதிலேயே உங்களை வாழவும் வைத்தான். ஆகவே அவரிடம் மன்னிப்பு கோருங்கள், பின்னர் அவனிடமே மனந்திருந்துங்கள். நிச்சயமாக என் இறைவன் மிக அருகில் உள்ளவன், பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவன். திருக்குரான் அத்தியாயம் 11 வசனம் 61.